வாப்பா வாப்பா சீக்கிரமா வா. நிறுத்து. சீக்கிரம் தோண்டு. பாருங்க. ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க, வெளியே வாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. கடைக்கு சீல் வைக்கணும். என்னது சீல் வைக்கணுமா? யோ, ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க. தம்பி, ஆள் தெரியாம பேசாதீங்க. we are from PWD. இந்த இடத்துல கடை இருக்க கூடாது. இங்க கவர்மெண்ட் பாலம் கட்ட போகுது. பாலம் கட்டுறீங்களா? ஏங்க அப்பப்ப யாராவது வர்றீங்க, பாலம் கட்டணும் அது இதுன்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கீங்களே. காசு கொடுத்தா விட்டுட்டு போயிடுறீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கையில காசு இல்ல, 2 நாள் கழிச்சு வாங்க தர்றேன். ஹலோ சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காசை வாங்கிக்கிட்டு கடமைக்கு துரோகம் பண்ற ஆள் மாதிரி தெரியுதா? சொல்றது கேட்கலையா? கடைக்கு சீல் வைக்கணும். முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. சார் நான் என்ன சார் பாவம் பண்ண? ஏன் சார் எப்ப பாரு எங்களே குறி வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க? இத பாருமா, புரிஞ்சுக்க. நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். விடலன்னா நாங்க போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம். சார், இந்த இடம் எங்க பூர்வீக சொத்து. அதுவும் நாங்க கலெக்டர் வரைக்கும் போய் மனு கொடுத்து அவரும் அதை சரி பார்த்து எழுதி தந்தது சார். எங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. இங்க பாருங்க, எங்க அனுமதி இல்லாம ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. அதே மாதிரி எங்க கிட்டயும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, பாக்குறியா? பாரு. இது சாமி பிள்ளைங்கிறவரோட பூர்வீக சொத்து. இந்த தாத்தாவுக்கு அனுபவிக்கிறதுக்காக பட்டாவா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இது. இங்க இருக்கிற வீடு வரைக்கும் தான் உண்மையான பட்டா இருக்கு. இந்த கடை ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா வீட்டு சொத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது பேயா அலைறீங்களா? ஏங்க, இந்த சொத்தை நானா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அரசாங்கம் சொல்லுது, நான் செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எதுவும் பண்ணாதீங்க சார். அம்மா, நான் அரசாங்கத்தோட கடைநிலை ஊழியர். என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ கவலைப்படாத அபி. என்ன மீறி எந்த கடநிலை கடன்காரனாலையும் இந்த கடை எதுவும் செய்ய முடியாது. அப்பா, இப்பவே நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இவங்களாம் நாமளான்னு பாத்துடலாம்ப்பா. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? நத்திங் சார். எல்லாத்தையும் பூட்டி சீல் வைக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் இது வெறும் கடை இல்ல சார். உள்ள இருக்கிறது வெறும் மிஷின் கிடையாது சார். எல்லாமே என் உயிர் மாதிரி சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். தயவு செஞ்சு கடைக்கு பூட்டு போடாதீங்க ப்ளீஸ் சார். இது ஏன் டியூட்டிமா. நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. உதவி செய்யவும் கூடாது. சார் நீங்க பெரியவங்க சார். ப்ளீஸ் சார், கடையை மட்டும் விட்டுருங்க சார். எங்க உங்களுக்கு கடைக்கு தானே சீல் வைக்கணும். கடைக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சீல் வச்சுக்கோங்க. ஏய், கடை கூட அவங்களால எப்படி சீல் வைக்க முடியும்? நம்ம சொத்துன்னு பத்திரம் தெளிவா இருக்குதுல்ல, ஏன் என்ன பண்ண முடியும்? என்ன இன்னொரு இடம் ஸ்டேஷன் கூட்டு போய் அங்க வச்சு எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுக்கற பிளானா? யோ, என்னது யோவா? கையை நீட்டி காசு வாங்கினல. லாயர் கொடுத்ததையும் பார்த்தேன், நீ வாங்கினதையும் பார்த்தேன். எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கேஸ் போட்டு கோர்ட்ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் வேணும்னா இந்த கடையை இடிக்காம இருக்க முடியும். ஆனா சீல் வைக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு கடை வேணும்னா மேல் இடத்துல பேசி ஏதாவது பொருளை மட்டும் தரலாமான்னு பாக்குறேன். சார், இந்த டைலர் ஷாப் பொருள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கடையை சீல் வைக்கலாமா? ஓகே சார். எல்லா பொருளும் உள்ளேயே இருக்கணும். நான் அப்படியே சீல் வைக்க போறேன்.